விவசாய சங்கங்கள் என்ற பெயரில் போலி போராளிகள் பற்றிய உண்மை முகத்தை வெளிப்படுத்தும் வீடியோ. ஸ்ரீ நற்பவி தமிழ் உறவுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, PR பாண்டியன் அவர்கள் நேற்றுக்கு ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரு. இந்த விவசாய சங்கங்களால இந்த இயற்கை வளர்த்த நீர்நிலை ஆதாரம் இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த சங்கங்களால என்ன நன்மை இதுவரைக்கும் ஏற்பட்டு இருக்கிறது, தமிழக அரசுக்கு இவர்கள் எந்த மாதிரி அழுத்தங்கள் கொடுத்துருக்காங்க, அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கம். என் உயிரினும் மேலான பாரதிய தமிழ் சொந்தங்களே, உங்களை இந்த காணொலியில் காண்பதற்கு மற்றற்ற மகிழ்ச்சி. முதலில் அதாவது PR பாண்டியன் சொன்னது நம்ம முதல்ல பார்த்துருவோம். என்ன மாதிரி போராட்டம், அது என்ன மாதிரி பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துருவோம். என்னன்னா, அவர் சொல்கிறார், முல்லை பெரியார் அணை வலுவாக இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்கு மத்திய அரசு ஒரு குழு அமைச்சிருக்கு. அந்த குழு அமைச்சது தப்புன்னு சொல்லிட்டு இவர் போராட்ட காலத்தில் குதிச்சிருக்காரு. அது எப்படி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்லேயே அந்த மாதிரி வலுவாக இருக்குது தான், ஆனால் இதை ஆய்வுலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமும் எதுக்காக இந்த மாதிரி ஒரு குழு அனுப்புறீங்கன்னு சொல்லி அவர் கேட்குற விஷயம் ரொம்ப நியாயம். போராட்டம் ரொம்ப நியாயம். அவர் தமிழராக ஒரு விவசாயியாக அவர் செய்யக்கூடிய போராட்டம் ஒவ்வொன்றும் அருமையானது. நான் பொதுவாக என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. இந்த மாதிரி விவசாய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விவசாய சங்கங்கள் இருக்குது. ஒன்று ரெண்டு PR பாண்டியன் ஒரு விவசாய சங்கத்தோட தலைவர். இன்னொன்று அந்த டெல்லியில் போய் கோமணத்தோட போராடுறாரு பாருங்க, ஐயாக்கணும்னு சொல்லிட்டு, அவர் ஒரு விவசாய சங்க தலைவர். மாதிரி நிறைய விவசாய சங்க தலைவர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போது இவங்க போராடுறாங்கன்னா இவங்க இந்த விஷயத்துக்கு அழுத்தமாக குரல் கொடுக்குறாங்க, டிவியில் பேட்டி கொடுக்குறாங்க, போராட்டம் இது பண்ணுறாங்க. இவங்க மணல் கொள்ளை எப்போ எங்கே போனாங்க? இவங்க அந்த மலையை உடைச்சி அள்ளிட்டு போகும்போது எங்கே போனாங்க? ஏற்காட்டில் இருக்கிற மரங்கள் எல்லாம் ஃபுல்லாக வெட்டி எடுத்துகிட்டு போகும்போது எங்கே போனாங்க? கோவை அந்த கொங்கு மண்டலத்தை சுற்றி இருக்கிற இயற்கை வளங்கள்லாம் சுரண்டி அழிக்கும் போது எங்கே போனாங்க? இதுக்கெல்லாம் எதிர்த்து இவங்க போராடினாங்களா? இவங்க போராட்டம்லாம் உண்மையாக இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? இவங்க மணல் கொள்ளைய ஆரம்பத்துலேருந்து தடுத்துருக்கணும். இவங்களுக்கு இல்லாத விவசாயிகள் இவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்களா? அப்போ விவசாயிகள் இவங்ககிட்ட டைரக்ட் கான்டாக்ட் கிடையாதா? இந்த இடத்துல மணல் கொள்ளை நடக்குது அப்படின்னு சொல்லும் போது எத்தனை இடத்துக்கு இவங்க நேரடியாக போயிருக்காங்க? அந்த மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்துறதுக்கு எத்தனை இடத்துக்கு நேரடியாக போயிருக்காங்க? இங்கே கோவில்பட்டி எடுத்துக்கோங்க, குருமலை சுற்றுவட்டாரத்தில் அத்தனை மலைகள் இருந்தது, இப்போ எவ்வளோ மலைகள் இருக்கு? இயற்கையா வற்றாத ஊத்து ஒன்று குருமலையில் உண்டு. இப்போ அந்த ஊத்து வற்றாத ஊத்தா இருக்குதா? இப்போ இந்த மாதிரி இப்போ சூழ்நிலைகள்லாம் இவங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்க? தமிழக அரசுக்கு எந்த மாதிரி அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க இது வரைக்கும்? இல்லை, PR பாண்டியன் அவர்கள் காவிரி பிரச்சனைக்கெல்லாம் போராடி இருக்காரு. இப்போ அவங்க காவிரி நீங்க பேசுறீங்கன்னா, நான் சென்னையில் செம்பரம்பாக்கத்தை பத்தி நான் பேசுறேன். காவிரியை பற்றி பேசுகிறாங்க. அவங்க காவிரி இன்னை வரைக்கும் அந்த ஓரளவுக்கு அந்த வாட்டர் சோர்ஸை கரெக்டாக தான் வச்சுட்டு இருக்காங்க. பாஜக அங்கே ஆளுற வரைக்கும் இது வரைக்கும் அங்கே ஒரு போராட்டமாக அங்கே நடந்ததில்லை. நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நீர் கிடைச்சிக்கிட்டே இருந்தது. எத்தனை நாளைக்கு தான் அவங்களே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க? சென்னையில் வரலாற்று காணாத மழைன்னு சொன்னீங்க, எத்தனையோ சென்டிமீட்டர் பெஞ்சது, இது வரைக்கும் பெய்யவே இல்லை. தமிழ்நாட்டிலேருந்து சென்னையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் 30,000 கோடி கொடு, அவ்வளோ கொடு, இவ்வளோ கொடுன்னு சொல்லி போராடினீங்களா? அதே மாதிரி தூத்துக்குடிக்கு போறாங்களா? தூத்துக்குடியில் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, இவ்வளோ வெள்ளம் போயிருக்கு. திருநெல்வேலியில் எவ்வளோ வெள்ளம் பெஞ்சிருக்கு, இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு நிவாரணம் சொல்லி போராடினீங்களா? அவ்வளோ மழை பெஞ்ச சென்னையில் செம்பரம்பாக்கம் ஏரி ஏன் இப்போ காலியாக இருக்குது? வெறும் 188 கன அடி தான் தண்ணி இருக்குது அங்கே. இப்போ முழுக்க மணல் தான் இருக்குது. காரணம் என்ன? தமிழ்நாடு மழை நீரை சேமிக்கிறதுக்காக இந்த திராவிட கட்சிகள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? அதாவது இப்போ உங்களுக்கு சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கே அடையப்பான்ற மாதிரி தோணும். சென்னையில் 1968க்கு முன்பாக 477 ஏரிகள் இருந்தது. இப்போ எத்தனை ஏரிகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ கம்மியாக இருக்கும். 43. 473 எங்கே இருக்கு? 43 எங்கே இருக்கு? வேளச்சேரியில கிட்டத்தட்ட பாதி நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த ஏரியா அந்த ஏரியோட அளவே சுருங்கி போச்சு. ஆனா அதுவும் இருக்குன்றது கெசட்ல இருக்கு. ஆனா எவ்வளவு இருக்கு? இப்போ சதுப்பு நிலக்காடுகள் எல்லாம் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சு எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சாங்க. சென்னையில பட்டா போட்டாங்க. இந்த ஜெயலலிதா அம்மையார் வர்றதுக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா தாறுமாறா கேட்டவனுக்குலாம் அப்ரூவல், கேட்டவனுக்குலாம் பில்டிங்கு. நான் அந்த டிடிசிபி அப்ரூவல் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் கண்ட்ரோல் ஆச்சு ஓரளவுக்கு. இந்த டிடிசிபி அப்ரூவல்ன்ற ஒரு விஷயம் வரல அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. அப்போ ஏற்கனவே ஏரிகளில் நிலத்தை கட்டி வீடு கட்டினவன் அவன் பல கைக்கு மாற்றி விட்டுருப்பான், பல பேருக்கு மாற்றி விட்டுருப்பான். இப்போ அந்த நிலம் அவனுக்கு சொந்தமாக, ஆனால் அவன் இருக்கிறது ஏரி அவனுக்கு தெரியுமா? சென்னையில் இப்போ நீங்கள் 8,000 கோடி ப்ராஜெக்ட், 10,000 1,00,000 கோடி ப்ராஜெக்ட் போட்டாலும் சென்னை மிதக்க தாங்க செய்யும்.
ஏன்னா ஏரியில இருக்கு, நீர்நிலையில இருக்க கட்டப்பட்ட கட்டடங்கள் எப்படி வந்து அந்த வெள்ள காலத்துல வந்து தப்பிக்க முடியும்? இதை சட்டப்பூர்வமாவே இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு தானே திராவிட கட்சிகள் வந்து ஆண்டு வச்சிருக்கீங்க. அப்போ இனிமே ஆட்சி மாறினாலும் இந்த வெள்ளம் இருக்கதான் செய்யுங்க. அதாவது இயற்கை அதுதானே. இப்போ நீர்நிலைகள்ல கூட வீடு கட்டினா அங்க நீங்க போட் ஓட்டி தான் ஆகணும், அங்க போயிட்டு இப்போ அவனுக்கு தெரியாது. இப்போ அவனும் அப்பாவி தான், அவனும் அது நீர்நிலையும் தெரியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த சைட் மேப்னு சொல்லி இருப்பாங்க, அந்த சைட் மேப்லேயே அது வந்து பிளாட் ஆகும்போது அவன் ஏரியில இருக்கான்னு அவனுக்கே தெரியாது. இப்படி இருக்க சூழ்நிலையில சென்னை வந்து அந்த வெள்ளத்துல இருந்து எப்படி தப்பிக்கும்? இல்ல சென்னை வெள்ளம் நீங்கினதுக்கு அப்புறம் தண்ணீர் பஞ்சம் வருமே, அதுல இருந்து எப்படி தப்பிக்கும்? இவங்க என்ன பண்ணுவாங்க, நீர்நிலைகள்ல இயற்கையா நீர் தங்குறது தங்கும், ஓடுறது ஓடும். இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் எங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லி நீரை ஃபுல்லா வெளியேற்றிடுவாங்க. அவ்வளவுதான் பண்ண முடியும். அப்போ அந்த சென்னையில இருக்கிற பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகள். இது காரணம் வந்து நீர்நிலை ஆக்கிரமிப்புகள். அந்த அரசு தான் முதல் காரணம். அரசு வந்து முதல்ல வந்து இந்த ரியல் எஸ்டேட் இவங்கெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த இடத்துல பிளாட் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணாங்க, பிரோஜனம் எல்லாம் போச்சு. இப்ப அந்த சூழ்நிலை தான் இருக்கு. இனிமே இடிக்க முடியாது. இடி எப்படி இடிப்பீங்க? அவன் வந்து சட்டப்பூர்வமா பத்திரம் வச்சிருப்பான், மூலப்பத்திரம் வச்சிருப்பான், எல்லாமே வச்சிருப்பான். அவன் வந்து இடத்து ஏரி இருக்கு, அதை காலி பண்ணி அவன்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? அப்ப நீ ஏன் அப்ரூவல் கொடுத்தானே கோர்ட்டு கேட்பாங்கல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இப்போ ஆந்திரா, இப்போ கேரளா எல்லாருமே தடுப்பணைகள் அது இதுன்னு அதிகமாக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை கட்டியிருக்காங்க? காமராஜருக்கு அப்புறம் சொல்லுவாங்க, நாங்க அதை கட்டிட்டு வீராண ஏரி கட்டியிருக்காங்க. வீராண ஏரி இது வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கா? இன்னும் எத்தனை வருஷம் வேணும் உங்களுக்கு வீராண ஏரியை வந்து செயல்பாட்டில் முழு செயல்பாட்டு கொண்டு வரதுக்கு இன்னும் உங்களுக்கு எத்தனை வருஷம் வேணும்? இல்ல நீர்நிலையை நாங்க இந்த நீர்நிலையை காப்பாற்றிட்டு அந்த நீர்நிலையை வந்து நாங்க தக்க வச்சிருக்கோன்றதுக்கு என்ன? தமிழ்நாட்டில் வற்றா ஜீவநதிகள் அத்தனை இருந்தது. இப்ப எத்தனை ஜீவநதிகள், வற்றா ஜீவநதிகள் இருக்கு? தாமிரபரணி மட்டும்தான் இருக்கு, அதுலயும் பொல்யூஷன் தான். சேலத்துல ஓடுற நதிகள் இருக்கு, அவ்வளவும் வந்து பொல்யூஷனு. அந்த பொல்யூஷனுக்கெல்லாம் எடுத்து இவங்க என்ன 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 தீர்வு கண்டுட்டாங்க இது வரைக்கும்? இதுக்கு விவசாய சங்கங்கள் மேல ஏன் குற்றம் சாட்டுறேன்னா, சும்மா இந்த டிவியில பேட்டி காண்றதுக்கும் அந்த எல்லையில போய் தங்குன்னு குதிக்கிறதுக்கும் போராடுற ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் நடக்கிற களத்துக்கு எத்தனை பேர் போயிருக்காங்க? ஏற்காட்டுல அவ்வளவு மலையை காலி பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட 3/4 மலை காலியாங்க ஏற்காட்டுல மரங்களை வெட்டும் போது இருந்தாங்களா? இல்ல இவங்க கொங்கு மண்டலத்தை அவ்வளவு காடுகளை அழைச்சிருக்காங்களே, அந்த காடுகள் அழிக்கும் போது இவங்க போராடினாங்களா? என்ன போராட்டம் நடத்தினாங்க? அண்ணாமலை வந்து சொன்னாரு, கோயம்புத்தூர்ல வந்து 2 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை கூடிடுச்சுன்னு சொன்னாங்க. உடனே அண்ணாமலை வந்து பைத்தியம் லூசுன்னு சொன்ன ஆட்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனா அவரு கிட்டத்தட்ட 83% காடுகள் வந்து கோவையில் அழிச்சிருக்காங்க. அப்ப 2% வெப்பம் வந்து கூடுதுன்றதுல என்ன தவறு இருக்கு உங்களுக்கு? சரி, விவசாய சங்கங்கள் வந்து என்னதான் பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா, இயற்கை வளங்களை கொள்ளை போறதை தடுக்கணும். அது அவங்க கையில தான் இருக்கு, அவங்க கையில சங்கம் இருக்கு. ஒவ்வொரு இடத்துல மணல் கொள்ளை அடிக்கிற இடத்தெல்லாம் போய் நில்லுங்க, போராட்டம் பண்ணுங்க, மணல் கொள்ளை அடிக்காதீங்கன்னு சொல்லுங்க. இவங்க இந்த மாதிரி போராட்டத்தில் முன்னெடுத்தாலே தமிழ்நாட்டில் இருக்கிற இயற்கை வளங்கள் வந்து பாதுகாக்கப்படும், தமிழ்நாட்டில் நீர்நிலைகள் வந்து பெருகும், வற்றா ஜீவநதிகள் மீண்டும் உருவாக கூட சான்சஸ் இருக்கு. ஆளுங்கட்சி எதிர்த்து அவங்களால பண்ண முடியுமா என்ன? அப்ப இந்த போராட்டம் ஏன் பண்றாங்க? இப்ப ஆளுங்கட்சி பிஜேபினா ஈஸியா போராடிடலாம், இவங்க போராட முடியாதுன்னு அர்த்தமா? அப்ப பாசிசம்னா எங்களை சொல்லக்கூடாது. இது வந்து மக்கள் வந்து தீர்மானம், யார் நடிக்கிறா, யார் உண்மையில களத்தில் நின்று போராடுறது மக்கள் வந்து தயவு செய்து புரியணும். அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பேசுறோம். அதாவது விவசாய சங்கங்கள் தான் வந்து இந்த போராட்டத்தை எடுத்து நடத்தணும் அப்படின்னு கிடையாது. அந்தந்த ஏரியாவில் உள்ள மக்களும் அந்த விவசாய சங்கங்களோட இணைந்து போராட்டம் நடத்தினாத்தான் இந்த மணல், கல், இந்த மாதிரி விஷயங்கள், நீர்நிலைகள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாதுகாக்கப்படும். அந்தந்த ஏரியா மக்கள் வந்து இறங்கி வேலை பார்க்கணும். ஏன்னா விவசாய சங்கங்கள் எந்த கட்சிக்கு பின்னாடி இருந்து வேலை பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க சொல்வதை கேட்க விட்டுவிட்டு அந்தந்த ஏரியாவில் இருக்கிற மக்களும் அந்த விவசாய அங்குள்ள லோக்கல் அந்த ஏரியா விவசாய சங்கங்களோடு சேர்ந்து போராட்டம் பண்ணால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதுகாக்கப்படும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.